வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நவம்பர் 4 மற்றும் 5 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எந்த மாநிலத்தின் கோகாபில் ஏரி இந்தியாவின் 94வது ராம்சார் தலமாக அங்கீகரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பீகார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராம்சார் தலமாக பீகாருடைய கதிகர் மாவட்டத்தில் இருக்கிற கோகாபில் ஏரியை அங்கீகரிச்சிருக்காங்க. முதல்ல ராம்சார் தலம் அப்படின்னா என்ன அப்படின்னா 1971 பிப்ரவரி 2 ஈரானுடைய ராம்சாரில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. என்னென்னா, நம்ம சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப முக்கியமான பகுதிகளை ராம்சார் தலமாக அங்கீகரித்து அதை பாதுகாக்கிறதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் அது. அதோடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உலக அளவில் அதிகமான ராம்சார் தலங்கள் இருக்கிறது யூகேல, அதாவது பிரிட்டனில். 2வது அதிகமாக மெக்சிகோவில் இருக்குது. 3வது அதிகமாக நம்ம இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் இப்போது இந்த கோகாபில் ஏரியோட சேர்த்து 94 ராம்சார் தலங்கள் இருக்குது நவம்பர் 1 படி. தமிழ்நாட்டில் இருக்கிற ராம்சார் தலங்கள் 20 இருக்குது. ஓகேவா? நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப அதிகமான ராம்சார் தலங்கள் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அடுத்தது, இந்தியாவின் அசுத்தமான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது? இதற்கான ஆன்சர் மதுரை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அசுத்தமான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தது மதுரை, 2ஆம் இடம் பிடித்தது பஞ்சாபுடைய லூதியானா அப்படிங்கிறது, 3ஆம் இடம் பிடித்தது சென்னை. இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய ரிப்போர்ட், இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த இருக்குல்ல, இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் ரிப்போர்ட். அடுத்தது, உலகில் முதல் முறையாக தலைமுறை புகைத்தலுக்கு தடை செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் மாலத்தீவுகள். இது என்ன அப்படின்னா, இப்போ இந்த தலைமுறையிலேருந்து இனிமேல் புகைப்பிடிக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அங்கே பார்த்தீங்கன்னா 2007 ஜனவரி 1 பிறந்த அனைவருமே புகையிலையை பயன்படுத்துறதுக்கு தடை. அதாவது இனி அவங்க ஸ்மோக் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு இந்த பீடி சிகரெட்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி இது விற்கவே கூடாது, அந்த மாதிரி தடை வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாமுக்கான புதிய டெஸ்ட்டு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இங்கே நீங்கள் எழுதிக்கலாம், அல்லது நீங்கள் ஆன்லைன்லேயுமே இந்த டெஸ்ட் எழுதிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் நடத்துகிறோம். இதுலேயுமே ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, QS ஆசிய பல்கலைக்கழக தரவரிசையில் முதலிடம் பிடித்த பல்கலைக்கழகம் எது? இதற்கான ஆன்சர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா QS அப்படிங்கிறது குவாக்ராலி சைமன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, லண்டனை சேர்ந்த ஒரு கம்பெனி. இவங்க ஆசியாவில் சிறந்த பல்கலைக்கழகங்கள் எது அப்படின்னு அடுத்த ஆண்டுக்கானது ரேட்டிங் பண்ணுவாங்க. இப்போ 2025 தானே நடக்குது. இதனால் இவங்க 2026க்கு ரேட் பண்ணுறாங்க. அப்படின்னா 2026 மாணவர்கள் அதோடைய அடிப்படையில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எப்போவுமே அடுத்த ஆண்டுக்கானது தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ ஆசியாவில் முதலிடம் பிடித்தது யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங் அப்படிங்கிறது. இந்தியாவில் முதலிடம் பிடித்தது IIT டெல்லி. ஆனால் IIT டெல்லி ஆசியாவில் 59வது இடத்துல இருக்குது. இந்தியாவில் 3ஆம் இடம் பிடித்தது IIT மெட்ராஸ். ஆசியாவில் அது 70வது இடத்துல இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் அது முதல் இடத்துல இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது லண்டனை சேர்ந்த QS அப்படிங்கிற அமைப்பு. QS அப்படின்னா குவாக்ராலி சைமன்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, தற்போது காலமான ஹிந்துஜா குழுமத்தின் நிறுவனர் யார்? இதற்கான ஆன்சர் கோபிச்சந்த் ஹிந்துஜா. இவர் தன்னுடைய 85வது வயதில் இப்போ மரணம் அடைந்துட்டார். இப்போது ஹிந்துஜா குரூப் கீழே தான் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அசோக் லேலாண்டு, இண்டஸ்இண்ட் பேங்கு, அப்புறம் இப்போ பஸ்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் மொபிலிட்டி அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல, அதுவுமே ஒரு கம்பெனி தான். இப்போ நீங்கள் மின்சார வாகனங்கள்லாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் இந்த மாதிரி சுவிட்ச் மொபிலிட்டி அப்படிங்கிற பேரில் இயங்குது. அது அப்புறம் கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ட்ஸ் இந்தியா லிமிடெட், அந்த கம்பெனி. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இந்த ஹிந்துஜா குழுமத்துக்கு கீழே தான் வருது. அடுத்தது, தமிழ்நாடு அரசு அழியும் நிலையில் உள்ள உயிரினங்களின் நிதியை நிர்வகிக்க யாருடைய தலைமையில் குழு அமைத்தது? இதற்கான ஆன்சர் தமிழக தலைமைச் செயலாளர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அழிவின் விளிம்பில் இருக்கிற உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ரூபாய் 50 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷில் அந்த நிதியுடைய பேர் தமிழ்நாடு என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த நிதியை பாதுகாக்கிறதுக்காக தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு குழு அமைத்திருக்காங்க. முக்கியமாக இவங்க நிறைய உயிரினங்கள் பாதுகாக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான உயிரினங்கள்
சிங்கவால் குரங்கு இது மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும். அப்புறம் மெட்ராஸ் முள்ளம்பன்றி இது ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் கேரளாவுடைய வறண்ட பகுதிகளில் காணப்படும். அடுத்தது கழுதை புலி இது வந்து முதுமலை புலிகள் காப்பகத்தில் காணப்படுது. அப்புறம் கூம்பு தலை மக்சீர் மீன் இது வந்து மோயாறு ஆற்றில் வந்து காணப்படுது. அடுத்தது இந்திய தர நிர்ணய பணியகத்தின் தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சஞ்சய் கர்க். இப்போ பார்த்தீங்கன்னா சஞ்சய் கர்க் இவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவர் பார்த்தீங்கன்னா பிஐஎஸ் இருக்குல்ல, பியூரி ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்திய தர நிர்ணய பணியகம் அதோடைய தலைமை இயக்குநராக இவரை இப்போ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் பிஸ்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சிம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தரமான பொருட்களுக்கு இந்த ஒரு மார்க் கொடுப்பாங்க. அந்த கம்பெனி தான், அதாவது அந்த ஒரு நிறுவனம் தான் இந்த பிஸ் அப்படிங்கிற நிறுவனம். பிஸ் அப்படின்னா பியூரி ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். 1986 ஆண்டு இதை உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து டெல்லியில் தான் இருக்குது. அடுத்தது தற்போது எந்த நாட்டில் அகழாய்வில் 1200 ஆண்டுகளுக்கு முந்தைய கோயில் கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். பாகிஸ்தானில் இப்போ வந்து கைபர் பக்துன்குவா அப்படிங்கிற மாகாணத்தில் அகழாய்வு பண்ணியிருக்காங்க. அதில் 1200 ஆண்டுகளுக்கு முந்தைய கோயில் வந்து கண்டுபிடித்திருக்காங்க. அடுத்தது பிங் சஹேலி ஸ்மார்ட் கார்டு என்ற வசதியை அறிமுகம் செய்த யூனியன் பிரதேசம் எது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா டெல்லியில் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு இலவச பேருந்து பயணத்தை வந்து டெல்லி அரசு தொடங்கியிருக்காங்க. இந்த பயணத்திற்காக பிங் சஹேலி ஸ்மார்ட் கார்டை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதன் அடிப்படையில் 12 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவங்க பெண்கள் மற்றும் திருநங்கைகள் இதை வந்து பெற முடியும். டெல்லியில் வசிக்கிறவங்க மட்டும்தான் இதில் வந்து பயணம் பண்ண முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம். அடுத்தது மாதிரி இளைஞர் கிராம சபையை அறிமுகம் செய்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா கிராம சபை இருக்குல்ல, இது வந்து இளைஞர்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களுக்கு அது சம்மந்தமான பயிற்சிகள் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக மாதிரி கிராம சபை கூட்டங்கள் வந்து நடத்துகிறாங்க. இதை முதல் முறையாக டெல்லியில் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். த லோன்லினஸ் ஆஃப் சோனியா அண்ட் சன்னி அப்படிங்கிற புத்தகம், இதை கிரண் தேசாய் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இது இப்போது புக்கர் பரிசுடைய பரிந்துரை பட்டியலில் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. கிரண் தேசாய் இவங்களுக்கு ஏற்கனவே 2006 ஆண்டு புக்கர் பரிசு கிடைத்திருந்தது. த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் அப்படிங்கிற புத்தகத்திற்காக தான் இவங்களுக்கு கிடைத்திருந்தது. அடுத்தது வாயு சமன்வை 2 அப்படிங்கிற பயிற்சி, இது ஒரு ட்ரோன் மற்றும் ட்ரோன் எதிர்ப்பு பயிற்சி. அதாவது ஒரு ட்ரோனை எப்படி இயக்கணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சியும் கொடுப்பாங்க. ஒரு ட்ரோன் வருது அப்படின்னா அதை எப்படி எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சியுமே இதில் கொடுத்துருக்காங்க. இதை நடத்தின அமைப்பு இந்திய இராணுவம். இது இந்திய இராணுவத்துடைய தெற்கு கமாண்டன்ட் பகுதியில் நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் எக்ஸாக்டான லொக்கேஷன் வந்து கொடுக்கல, சும்மா வந்து தெற்கு கமாண்டன்ட் பகுதியில் வந்து நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி வந்து இப்போ தொடங்கியிருக்காங்க. கரெக்டாக நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வாக்குச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடாக சென்று பிரத்யேக படிவங்களை வந்து வழங்குவாங்க. அதை வந்து நம்ம நிரப்பி கொடுக்கணும். அதில் நிரப்ப வேண்டிய தகவல்கள் என்னென்ன அப்படின்னா ஆதார் எண், அப்புறம் வந்து பிறந்த தேதி, கைபேசி எண், அப்புறம் வாக்காளர் அடையாள அட்டை எண், அப்புறம் தாய், தந்தை அல்லது கணவர் பெயர், இதெல்லாமே நம்ம ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். இதில் எல்லாருக்குமே வந்து மற்ற டீட்டெயில் எல்லாமே தெரியும். ஆனால் வந்து வாக்காளர் அடையாள அட்டை எண் வந்து எல்லாருமே எடுத்து பத்திரமா வச்சுங்க. அது வந்து அவங்க கேட்கும்போது அதை எழுதி நீங்கள் கொடுங்க, ஓகேவா? நம்ம தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் வந்து அர்ச்சனா பட்நாயக் அப்படிங்கிறவங்க. அடுத்தது உலக சுனாமி விழிப்புணர்வு தினம், இது வந்து நவம்பர் 5ஆம் தேதி. சுனாமி அப்படிங்கிறது ஜப்பானிய மொழிச்சொல். சு அப்படின்னா துறைமுகம், நாமி அப்படின்னா அலை. இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான கருப்பொருள் சுனாமி தயார் நிலையாக இருப்போம் அப்படிங்கிறது தான். 2004ஆவது ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி இந்திய பெருங்கடலில் மிகப்பெரிய அளவில் சுனாமி ஏற்பட்டுச்சு. இதனால் நம்ம தமிழ்நாடு உட்பட பல்வேறு பகுதிகள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். குருநானக் ஜெயந்தி, இது வந்து நவம்பர் 5ஆம் தேதி. குருநானக் இவர் வந்து சீக்கிய மதத்துடைய முதல் குரு. இப்போ நமக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் எல்லாம் 10 சீக்கிய குருக்களுடைய பேர்கள்லாம் கேட்பாங்க. எப்படின்னா 7வது சீக்கிய குரு யார், 9வது சீக்கிய குரு யார் அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. முதல் சீக்கிய குரு வந்து குரு நானக் தேவ், 2வது வந்து குரு அங்கத் தேவ், 3வது குரு அமர்தாஸ், 4வது ராம்தாஸ், 5வது அர்ஜன் தேவ், 6வது ஹர்கோபிந்த், 7வது ஹர் ராய், 8வது ஹர் கிருஷ்ணன், 9வது
தேக் பகதூர், 10வது கோபிந்த் சிங். ஓகேவா? இப்போ இந்த முதல் குரு தான் குரு நானக். இவருடைய பிறந்த இடம் எது அப்படின்னா பாகிஸ்தானில் லாகூரில் இருக்க டல்வாண்டி அப்படிங்கிற பகுதி தான். அப்புறம் இதில் நம்ம முக்கியமாக 5வது சீக்கிய குருவையும் 9வது சீக்கிய குருவையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 5வது சீக்கிய குருவான குரு அர்ஜன் இவர் வந்து ஜஹாங்கீரால் படுகொலை செய்யப்பட்டார். முகலாய மன்னரான ஜஹாங்கீரால் படுகொலை செய்யப்பட்டார். அதே மாதிரி 9வது சீக்கிய குருவான தேக் பகதூர் இவர் பார்த்திங்கன்னா முகலாய மன்னரான அவுரங்கசீபால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ரிவிஷன் பார்க்கலாம். எந்த மாநிலத்தின் கோகாபில் ஏரி இந்தியாவின் 94வது ராம்சார் தலமாக அங்கீகரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பீகார். அடுத்தது, இந்தியாவின் அசுத்தமான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது? இதற்கான ஆன்சர் மதுரை. அடுத்தது, உலகில் முதல் முறையாக தலைமுறை புகைத்தலுக்கு தடை செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் மாலத்தீவுகள். அடுத்தது, QS ஆசிய பல்கலைக்கழக தரவரிசையில் முதலிடம் பிடித்த பல்கலைக்கழகம் எது? இதற்கான ஆன்சர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங். அடுத்தது, தற்போது காலமான ஹிந்துஜா குழுமத்தின் நிறுவனர் யார்? இதற்கான ஆன்சர் கோபிச்சந்த் ஹிந்துஜா. அடுத்தது, தமிழ்நாடு அரசு அழியும் நிலையில் உள்ள உயிரினங்களின் நிதியை நிர்வகிக்க யாருடைய தலைமையில் குழு அமைத்தது? இதற்கான ஆன்சர் தமிழக தலைமைச் செயலாளர். இப்போ உங்களுக்கான கேள்வி, நம்ம தமிழ்நாடு அரசு யாருடைய பிறந்த நாளை நீலகிரி வரையாடு தினமாக அறிவித்திருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி நீலகிரி வரையாடு தினம் என்னைக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, இந்திய தர நிர்ணய பணியகத்தின் தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சஞ்சய் கர்க். அடுத்தது, தற்போது எந்த நாட்டில் அகழாய்வில் 1200 ஆண்டுகளுக்கு முந்தைய கோயில் கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். அடுத்தது, பிங்க் சஹேலி ஸ்மார்ட் கார்டு என்ற வசதியை அறிமுகம் செய்த யூனியன் பிரதேசம் எது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது, மாதிரி இளைஞர் கிராம சபையை அறிமுகம் செய்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.